சம்மந்தியம்மா சீக்கிரம் ஆரத்தி எடுத்துட்டு வாங்க. அடடி குழந்தை வேற அழுகுது. ஓ உங்க வீடு அழுக வருதோ? அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. பெருசு இருக்கு. உள்ள போக 1 கிலோமீட்டர் ஆகும் போல. கேக்குது வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆர்த்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியாடி? தெரியலையே. சரி இரு, நான் அவளை கூட்டிக்கிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஆர்த்தி எடுத்து கையோட கூட்டிட்டு வரேன். நீ தட்டுக்கட்டு தடு மாதிரி வெளியில வரேன், கீழே கீழே விழுந்துடாத. சரி இங்கே இருக்க வரேன். இல்லடி பிள்ளைங்க வர நேரத்துல குறுக்கும் நறுக்கும் போய் விழுந்துட்டேன்னா அது அவசகனமா ஆயிரும். நீ கூட்டிக்கிட்டு வா அம்மா அப்போ. சரி விரு வரேன். என்ன உங்க வீட்டுல மாந்தோப்பு இல்லையா? மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு. முந்தா நாள் தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளேயும் மாங்காய் திங்கணும் போல இருக்கான். என்னத்த சொல்ல. ஏய் உனக்கு எங்கடி நோவுது? மூட்டிக்கிட்டு நில்லடி. எனக்கு தேவைப்படுது, அதனால நான் எங்க அண்ணன் கிட்ட கேட்கறேன். உனக்கு என்ன இது யார் வீடு தெரியுமா? அன்னைக்கு அந்த அக்கா சொன்னிச்சு நீ என் கூட பிறந்த தங்கச்சி மாறேன்னு. சரி சரி உன் வீடு தான் யாரும் இல்லைண்ணா. நில்லு நல்லா படுத்து கூட தூங்கு. ரொம்ப தான் கிராக்கி பண்றான். ஒன்றும் எல்லாமே இந்த வீட்டில் நான் பிறந்திருந்தா 10 டாக்டரை கூட கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஒன்றும் இல்லாத வீட்டில் பிறந்தப்பே ஒரு டாக்டர் கிடைச்சிட்டாரு. ஏன்னா நான் அவ்வளோ அழகு. வாங்க வாங்க சம்மந்தியம்மா. வந்துட்டேம்மா. எங்கம்மா வெறுங்கையோடு இருக்கீங்க? ஆர்த்தி எடுத்து சட்டுன்னு உள்ளே கூட்டிகிட்டு போங்கம்மா. குழந்தை நேரம் நையுங்குது. ஏக்கா சீக்கிரம் நான் தலை வலிக்குது. ஆஸ்பத்திரி நாத்தம் தாங்க முடியல. நீ ஒரு பூஸ்ட் போட்டு குட்டத்தின்னா மொட்டக்கு குட்டிப்பேன். கொஞ்சம் டீசெண்டாக பேசு. வராத இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன் இப்படி அலைகிற? சம்மந்தியம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் எப்போதும் அப்படித்தான். அவள் என் தங்கச்சி மாதிரி. என்னம்மா ரோட்டன் வந்து என்ன அண்ணன் அண்ணன் கூப்பிடுது, உனக்கு தங்கச்சியா? அப்ப ரோட்டனை நான் சித்தின்னு கூப்பிடுட்டா? ஐயோ ஏக்கா இனிமே நீ என்ன தங்கச்சின்னு சொல்லாத தயவு செஞ்சு. என்ன நீ பொண்ணா ஏத்துக்கோ சரியா? சின்ன மன்ற பதவி எனக்கு வேணாம். நீ சொத்துல கூட பங்கு தர வேணாம். என்னை என் மக மாதிரி நினைச்சுக்கோ. அடி பாவி கூறுகட்டவளே. சும்மா ஒரு பேச்சுக்கு அம்மானு கூப்பிட்டா எல்லாரும் சொத்தை தூக்கி தந்துடுவாங்களா? நினப்ப பாரு. சீக்கிரம் ஆர்த்தி எடுங்கம்மா. சம்மந்தியம்மா இந்த உங்க பொண்ணு தான் வர சொல்லியிருக்கேன். என் மருமவளை அவ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இருங்க. கட்டிக்கிட்டே வரல அதுக்குள்ளேயே மருமவலாம். எங்க போய் சொல்றது இந்த கூட்டமையெல்லாம் டென்ஷன் ஆகுது. நான் அங்கிட்ட போய் ஓரம் நினைக்கிறேன். ஏய் எங்கடி போற? எனக்கு உங்களோட அலப்பறைய பார்க்க பிடிக்கல. அதான் போயிட்டு ஓரம் நினைக்கிறேன். ஆர்த்தி எடுக்கும்போது சேர்ந்து நில்லு. உள்ளக்கில போயிடாத. சம்மந்தியம்மா அவ கடற்கரை விடுங்க. அவ அப்படிதான் எப்போதும் சின்ன பிள்ளை தானே. சரி வாமா. வந்துட்டேன் சம்மந்தியம்மா. என் பொண்ணு ஏதாவது சேட்டை எதுவும் பண்ணாளா? ஆனா நீங்க வேற. அவ வந்ததுல இருந்து சமத்தாதான் இருந்தா. அவங்க பாட்டி கூட பேசிக்கிட்டே இருந்தா. ரொம்ப சந்தோஷமா. சம்மந்தியம்மா எங்க சிவாவை காணா, அவங்க அப்பாவையும் காணா. அப்புறம் அவங்க கூட இருப்பாளே ஹைடி அவளையும் காணுமே. அவங்க வந்துகிட்டு இருக்காங்கம்மா. வந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி போங்க வரேன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. சரி. ஏ வாயா 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 வாயா. ஏய் ஆர்த்தி எடுத்துட்டு வாங்கம்மா சட்டுன்னு. ரெங்கனா இருக்கா என்ன காய் இவ்வளோ லேட்டு? சரி நீங்கள் 3 பேர் எடுங்க, நான் ஓரமாக நிற்கிறேன். சம்மந்தியம்மா 3 பேர் தான் நிற்கணும், 2 பேர் நிற்கக்கூடாது. நில்லுங்க. ஏன் சம்மந்தியம்மா கையில் உங்கள் பேரை இருக்கானே மறந்துட்டீங்களா? அவங்க 3 பேர் இருக்கிறாங்க. எடுங்க ஒத்தப்படையில். ஐயோ பார்த்தீங்களா மறந்தே போயிட்டேன் என் பேரை குட்டிய. ரெங்கனா ஏக்கா அப்படியே ஒரு கை போடு. சுத்து ஒரு கண்ணு ஒரு கண்ணு நாலு கண்ணு எல்லா கண்ணு பட்டு போகட்டும். சரணா அப்படி துப்பு. சரி எல்லாரும் உள்ள போங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னது ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணுலாம் பட்டு போட்டுங்கிறானுங்க. நரி கண்ணு பட்டு போன்னு சொல்லவே இல்லை. இதுக்கு பேர் ஆர்த்தியா? சேச்சா இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது என்னால. இந்தம்மா ஏமா சுந்தரி அம்மா எதுக்கு நரி கண்ணு பட்டு போச்சுன்னு சொல்லவே இல்லை. திஸ்தி கழிக்காம இருந்திருக்கலாம். கொஞ்சம் கூட அறிவில்லை. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? போதும் போ தேவலாம். ஊரு கண்ணு உறவு கண்ணு சொன்னதே ஒன்ன தாண்டி போ. சீ ரொம்ப மோசம் இந்த மம்மி. நான் போறேன் உள்ள. அம்மா உள்ள போலாமா? இப்பயாவது உள்ள போலாம். போ. ஏண்டி அலையிற? ஆமா இப்ப காப்பி குடுக்கும் போது வேண்டாம்னு சொல்ல பாரு குண்டச்சி. இவ அலைவா. இவ என்ன சொல்றா? மூஞ்ச பாரு பொடியங்க. கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம பேசுறா. இவளுக்கு முதல்ல பாடம் எடுக்கணும். அத்தை அக்காவையும் மாமாவையும் உள்ள வர சொல்லுங்க. ஆண்டாளு வலது களை எடுத்து வச்சு புள்ளைய கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. ஏய் ஜெனி உள்ள போகலையா? பெரியத்த இருங்கத்த. உள்ள ஒரே மாதிரி கசகசன்னு இருக்காதான் வெளியே நிக்கிறேன். ஏண்டி நிச்சயமாதான் புழுக்கமா இருக்கா? ஊடு பூரா ஏசி போட்டு வச்சிருக்கா உன் மாமியார். பெரியத்தா கொஞ்சம் மரியாதையா இருக்கட்டுமேனு போய் சொன்னா நோண்டி உண்மை கேக்குறீங்களே. உங்க மகன் வரட்டும்ட்டு தான் வெளியில் நிக்கிறேன். போதுமா? போங்க உள்ள.
அப்படி விளக்கமாக சொல்லுடி. நான் என்ன உன்னை என்ன அவளை மாதிரி என்ன கிண்டல் பண்ண போகிறேனா? சரி சரி, என் மாவனை கையோட கூட்டிக்கலாம். வேணாம் வேணாம், என் மாவனை தொட்டாதடி, என் மாவன் கரைஞ்சு போயிடுவான். அந்த எலும்பு கூட தொட்டுட்டாலும் போங்க அங்கிட்டு. ஏண்டி, என் அம்மாவே நல்லா தனுசு மாதிரி எலும்பு கூட இருக்கும் வந்தனடி, பின்னாடி அலைஞ்சேன். இப்போ என்னடி? சரி சரி போங்க பெரியத்த. ஜெனி மா வர இருங்கம்மா. சம்மந்தியம்மா உங்க மாவா வேணா பாருங்க. என் மாவனை கையோட கூட்டிகிட்டு தான் வருவா. அவன் அதுக்கு தான் வெளியே நிற்கிறான்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலையே. அட என்ன சம்மந்தியம்மா பண்ணுறது, பிள்ளைங்க இப்படிலாம் பண்ணணும்னு பெற்றவங்க யூகிக்கவே முடியல. யூகிச்சிருந்தா இப்படிலாம் நம்ம விடுவோமா? ஐயோ, அத்தையும் அம்மாவும் ஒன்று சேர்ந்ததும் போது நம்மளை கரிச்சு கொட்டுறாங்க. டே என் புருஷன் வேறு இன்னும் காணோம். டே சீக்கிரம் வாடா. நம்பால் வந்துட்டாரு. வந்துட்டாரு. ஏ செனி அத்தை வர இருங்க, உங்க பையன் வந்துட்டாரு. ஐயோ என்ன மாமா வராரு. சரி சரி பின்னாடி வருவான். வாங்க மாமா, எல்லாரும் உள்ள வெயிட் பண்றாங்க. நீங்க வாங்க மாமா. சரிம்மா. மாமா நீங்க உள்ள போங்க மாமா, நான் ஹைடி அத்தையை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. அப்பா எப்படியும் மாமனார சமாளிச்சாச்சு. ஐயோ அத்தை என்ன இவனை காணோம். ஜெனி நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க வெளியில? அத்தை அது வந்து வாங்கத்த உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோ லேட்டு? அப்படியா, சரி வாடி உள்ள போகலாம். ஐயோ சரி வாங்கத்த. வா ஏன் நிற்கிற? ஐயோ அத்தை அத்தை நீங்கள் உள்ள போங்கத்த வரேன். ஏண்டி செனி நல்லா காதல குத்துற பத்தியா? எனக்கு வாடி நீ இந்த மாதிரி தெரியலையே. உன் புருஷன் உள்ளதான் இருக்கான், போய் கூட்டு வா. ஆயா ஆயா முந்தானத்து கல்யாணம், நான் கூட சும்மா இருக்கேன். இதுக்கு சேட்டையை பத்தியா இல்லையா? ஐயோ பார்த்து பார்த்து. ஐயோ போங்கத. ஏய் எந்திரிச்சு வாடா, கார்க்குள்ள என்னடா பண்ற? இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான்? லுக்கே சரியில்லையே. பக்கத்துல வரானான்னு பாரு, எரும மாடு. என்னடி? என்னடா என்ன இவ்வளோ லேட்டாக வர? ஆமா எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க, நீ அப்படியே கார்லயே உட்காந்துருக்க. நான் வந்து கூப்பிடணுமா? ஹாய் பூஜி. இங்க பாரு, இப்ப கொஞ்சுவ அப்புறம் திட்டுவ, முட்டை கண்ணா வாடா போடான்ட்டு. ஓ அப்படின்னா நான் வடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா? அது இல்லடி, இப்பதான் எங்க அம்மா உன்னை ஏத்துக்கிட்டாங்க, வீட்டுக்கெல்லாம் வந்துட்ட, அதனால எல்லாரும் யூஸ்வலா ஹஸ்பண்ட என்னங்க கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி கூப்பிடு. சீக்கிரமா ஆசையை பாரு முட்டை கண்ணனுக்கு, மேல இருந்து கீழே வரைக்கும். டேய் என்னங்க என்ன கூப்பிடுற அளவுக்கு நீ ஒன்றும் கிளம்ப கிடையாது. சீப்பா. சரிடி. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசும்போது எப்படி பேசின? அண்ணா அண்ணா ஷார்ப்னர் தரீங்களாண்ணா, அப்படி தானடி பேசினா? வாங்க போங்கன்னு தானே பேசினேன். ஏய் அண்ணா அண்ணான்னு சொல்லியிருக்கேல, அப்படி கூப்பிடாவா? அண்ணா உள்ள வாங்கண்ணா. ஐயோ கடவுளே, நான் இல்ல சிப்புடி. ஏய் நில்லு நில்லு மாமா. ஆளை விடுங்கடா சாமி. அது எப்படி மாமியார் 2 டேஸ்ல திரும்பினாங்க? ஒருவேளை குழந்தைங்கள பார்த்தா எல்லாருமே மாறிடுவாங்களோ? சீக்கிரம் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பெத்தி மாமியார்ல கொடுக்கலன்னா பாரு. 2 பிள்ளை கடவுளே கொடுத்துரு. சரி போவோம் உள்ள. மாமா 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 நில்லு மாமா. மாமாவா? மாமா நீயா கூப்பிட்ட மாமான்னு? ஆமா நான் தான் மாமான்னு கூப்பிட்டேன். ஏன் மாமான்னு கூப்பிடக்கூடாதா? ஏய் அப்படிலாம் இல்லை, நீ மாமன் கூப்பிடும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? வேற லெவல். நீ மாமனே கூப்பிடுறியா? நிஜமாவா? ஏய் நீ என்ன அம்மு பட்டு டார்லிங் எவ்வளவோ கூப்பிட்டுருக்கடி, ஆனால் மாமான்னு கூப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கு தெரியுமா? நீ மாமனே கூப்பிடுறியா? இன்னும் என்னை யாருன்னு மாமான்னு கூப்பிட்டதே இல்லடி, என்ன நீயாவது கூப்பிடுறீ? அதான் கார்த்திக் நிமிஷத்துக்கு ஒரு தடவை மச்சான் மச்சான்னு கூப்பிடுவானே, அப்போ கூடவா ஃபீல் ஆகலையா? கீயா நேடி கேவலமாக பேசுகிறா. கார்த்திக் ஆம்பளை பையன், அவன் மச்சான்னு கூப்பிட்றது யூஸ்வல் தானடி, அதில் என்னடி ஃபீல் ஆகும்? கிறுக்கி மாதிரி பேசாத. மாமான்னு கூப்பிட முடியுமா முடியாதா? மாமா ஐயோ ஏய் இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்ன அவ்வளோதான், ஒழுங்கா ஓடிரு. ஓடு 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 உள்ள. மாமா சோ வேணும்னே பக்கத்தில் வந்து மூடித்துறாளே. இங்கே பாரு ஜெனி, வேணாம் ஜெனி, நான் ஜெனியூனாக இருக்கணும்னு பார்க்குறேன். வேணாம் போயிடு போயிடு. உனக்கு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லையா? சி ரொம்ப ரொம்ப மோசம்ப்பா. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நானும் பின்னாடி வந்திருக்கவே மாட்டேன். மனுஷனா கொஞ்சமாவது செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்டா. அடி பொடியும் போலே, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமாகவே இருக்கு. நான் வந்து பொடி ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு கண்ட்ரோலை பற்றி பேசுகிறான். இங்கே பாரு, உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறது உண்மையாக இருந்தா உங்கள் வீட்டில் இருந்து இன்னைக்கு ஈவினிங் நான் போகிறதுக்குள்ளார கண்ட்ரோலாக என்னை பார்க்காம,
ஓகே, அப்படி இருந்தீங்கன்னா உனக்கு கண்ட்ரோல் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஏய் இங்க பாரு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு சேலஞ்சு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. அப்போ ஒத்துக்கோ, உனக்கு கண்ட்ரோல் இல்ல, என்ன பார்த்தாலே விழுந்துருவேன்னு ஒத்துக்கோ. ஜெனி, ஏய் உன்னை தான் கூப்பிடுறாங்க. போ, இங்க நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்காத, போய் வேலைக்கு பாருடி. அப்படின்னா நீ ஒத்துக்க, அப்பதான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ஏய் அதெல்லாம் முடியாது, போடி. ஏ ஜெனி, ஐயோ அத்தை நான் வந்துட்டேன், வச்சுக்கிறேன் உன்னை. கண்ட்ரோல் இல்லை தான், போதுமா, போடி. ஆண்டாளு, நல்லா இருக்கியாம்மா? இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுத்துட்டோம்மா. உன் மாமியார் உங்க மனசார ஏத்துக்கிட்டா. இந்த நிமிஷமே என் உசுரு போனா கூட நான் நிம்மதியா சாந்தி அடையலாம். ஏத்தா என்ன நீ நல்ல நேரத்தில் போயிட்டு இப்படி பேசிட்டு இருக்க? குழந்தைய வாங்கு. ஆண்டாளு வா, பாட்டிக்கிட்ட குழந்தைய கொடு. ஐயையையைய, ஊர்ல உள்ளாத பிள்ளைய பெத்து போட்டாங்க. ஒவ்வொருத்தையும் அப்படியே ஒப்பாரி வச்சு நடிக்கிறாங்க. எனக்கு ஆத்திரம் வருது. இப்ப வீட்டுக்கு போயிட்டு உடனே அப்படியே ஒரு குழந்தை ரெடி பண்ணணும். ஐயோ, வீட்டுல போயிட்டு என்ன என் குழந்தைய பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே. சரி, கொஞ்ச நாளைக்கு கம்மி இருப்போம். சொந்த பந்தத்துல நிறைய ரெடி பண்ணிக்கணும். அப்பதான் குழந்தை பெத்துக்கணும். பாட்டிக்கிட்ட போங்க, பாட்டிக்கிட்ட போங்க. என்ன பாட்டி, என் திறமைய பாத்தியா? பேரன் எப்படி இருக்கான்? உங்க வீட்டுக்கார மாதிரியே இல்ல, பார்த்து நல்லா கொஞ்சம். சும்மா இருங்க. ஐயோ, ஐயோ என்ன பெத்த ராசா. ஐயோ சிரிச்ச முகமா இருக்கானே. ஐயோ அளவு தங்கம். இந்தா என்ன நீ அழுதுகிட்டு பேசுற? பிள்ளைங்கள்ட்ட அழுதுகிட்டு பேசுனா அதுதான் மனசுக்குள்ள நிற்கும்னு சொல்லுவாங்க. நல்லா சிரிச்சு முகமா பேசு சார். சுந்தரம் பாரு, உங்க அப்பன் ஜாடையிலேயே இருக்கிறான் குட்டி பையன். எனக்கு இது போதும். குழந்தைய கொஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு என் காலத்தை ஓட்டிடுவேன். ஆமாம்மா, நம்ம அப்பா மாதிரியே இருக்கான்ல. என்ன சொல்றீங்க? ஏன் பாட்டி, உங்க புருஷன் தான் செத்துட்டாரு, அது எப்படி குழந்தை உங்க புருஷன் மாதிரி இருக்கும்? அப்ப உங்க புருஷனுக்கு பிறந்த குழந்தையா இல்ல சரவணனுக்கு பிறந்த குழந்தையா? என்ன பேசணும்னு கொஞ்சம் கூட தெரியாதா உனக்கு? சும்மா உட்கார்ந்துருந்தா உட்காந்துரு, இல்லைன்னா அங்கிட்டு பின்னுக்கு எதிர்த்து போ அங்கிட்டு. ஏய், எதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு திட்டுறீங்க? அப்புறம் குழந்தைய வந்து தாத்தா மாதிரி இருக்கேன்னு கேட்டா அப்புறம் தாத்தாக்கு பிறந்த குழந்தையா தான் கேட்பாங்க. என்னடி பேசுறீங்க எல்லாரும் புத்தி கெட்டவளுங்களா? நான் ஒரு டாக்டரோட பொண்டாட்டி, எனக்கு தெரியாதா? குழந்தை ஜாடை யார மாதிரி இருக்கும் அவங்களோட குழந்தை தானே டி. வெக்கம் கெட்டவளுங்களா வந்துட்டாளுங்க எல்லாரும் வச்சு. உங்க வீட்டுல இருக்க வந்து இப்படி பேசுறீங்க. நான் வீட்டுக்கு போறேன்டி, உங்க கூட நான் இருக்க மாட்டேன். இங்க பாரு ரோட்டன், நீ பேசுறதுக்காக நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா வீட்ல இருந்து உனக்கு கண்டிப்பா இன்னைக்கு பூசை இருக்க போது பாரு. நீ என்னடி சும்மா சும்மா என்ன பயமுறுத்துற? இங்க பாரு, உன் புருஷன் ஒரு கூலி ஆளு, என் புருஷன் ஒரு டாக்டர். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. மூஞ்சி முகம் கட்டையும் பாரு. இந்த ஒரு சுடிதார அழுக்கு சுடிதாரத்தை தவிர வேற ஒண்ணும் இல்ல. உன் புருஷன்ட்ட அந்த மஞ்சள் சட்டை மட்டும் தான் இருக்கு. உங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா வீட்டு விட்டு தவிர்த்திடுறோம். ஒழுங்க மரியாதை இருங்க. என் புருஷன்ட்ட சொல்லிட்டா. இங்க பாரு, வந்தாச்சு, குழந்தைய பார்த்தாச்சு, இன்னும் செத்த நேரம் இரு, நம்மளே சந்தோஷமா வெளியில போயிடலாம். இங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. முகரைய பாரு, ஆள் வளர்ந்துருக்க வந்து கொஞ்சம் கூட அறிவு இல்ல. என்ன பெத்த ராசா, என்னடி என்னம்மா பாக்குற? அம்மா, நீங்க ஏதோ அவ பேசுறத மனசுல வச்சுக்காதீங்க. அவ அப்பதான் சின்ன பிள்ளை. பேசிருந்தா நான் ஏதாவது தங்கச்சி இதோ தெரியும் பேசிச்சு. நான் விடுன்னு சொல்றேன், விடு. கூச்சமா இருக்கும். அவ பேசினது எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. நீங்க சிரிச்ச முகமா இருங்க. இந்த பிள்ளைய பிடிங்க. சரி ஹைடி, அத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. சரி இங்கே இருங்க, நான் போயிட்டு பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு வரேன். இங்கதான் நீ இருப்பேன், நீங்க போங்க. ஆனாலும் நானும் இருக்கா? எதுக்கு? இல்ல, பாப்பாவுக்கு பால் குடிக்கும் போது ஏதாவது கொசுலாம் கிடைக்கும்ல, அதான் விரட்டி விடுறதுக்கு கேட்டேன். கொசு கடிச்சா கூட நானே விரட்டி விட்டுருவேங்க. ஆனா உங்களை மாதிரி பெருச்சாளி உள்ள வந்துட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இங்கே இருக்கீங்களா? ஆளை பாரு, உடம்பு பூரா ஆசை. ஏய் ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. அப்பதா பாவி படி ஃபர்ஸ்ட். குழந்தை அழுவுது, போம்மா. இந்த போறேன் அப்பதா. பாட்டி இரு பாட்டி, வரேன் ஒரு நிமிஷம்.
போயா அப்போ ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கிற துணுமணியை மாத்து. பாவம் எல்லாரையும் விட நீ தான் பயந்து போய் இருந்திருப்ப. போ போ. எத்த இவங்க தான் ஜெனிஃபர் அம்மா. நம்ம வீட்டுக்கு 2வது மருமகளா வரப்போறால அவங்களோட அம்மா. இவங்க தான். தெரியும்டி. உங்க பேரு என்னம்மா? என் பேரு சரளாங்கம்மா, கோவை சரளா. அது என்னம்மா கோவை சரளா? சரி சரிம்மா. உங்கள் பொண்ணை கட்டி தரதுக்கு சம்மந்தம்மாம்மா. உங்களுக்கு சம்மதமாக தான் இருக்கும். என் வீட்டில் என் மருமவளே ஒத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன இனிமே? பொண்ணை பெற்றவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை தானே அமைச்சு கொடுப்பீங்க. ஐயோ எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்மா. என் பிள்ளை வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். ஆனால் நீங்களாம் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தாம்மா எனக்கு தெரிஞ்சும் அவளை கண்டித்து வச்சுக்கிட்டு வீட்டோட வச்சுருந்தேன். என்னடா பண்ணுறதுன்னு மேல் கொண்டு கூட படிக்க வைக்க வேணான்னு கூட நினச்சி விட்டேன். ஏன்னா பயம்மா, என்னம்மா பண்ணுறது, பொம்பளை பிள்ளைல்ல. சம்மந்தி அதுக்கெல்லாம் சேர்த்து என்ன மன்னிச்சுக்கோங்க. இருங்க நான் போயிட்டு ஏதாவது கொண்டுட்டு வரேன் சாப்பிட்றதுக்கு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ சம்மந்தி அம்மா இருக்கட்டுங்க. நான் வேணா ஒத்தாசைக்கு வரட்டுங்களா உங்ககிட்ட? வாங்க 2 பேரும் போயிட்டு பேசிக்கிட்டே சமைப்போம். வாங்க வாங்க. எத்த சம்மந்தியும் ஒன்று கூட்டிட்டாங்க. இனிமே என்னத்த சந்தோஷம் தானே? வயசான காலத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்தாதாண்டி எனக்கு சந்தோஷம். இதை விட என்னடி வேணும் எனக்கு? அம்மா, நம்ம சிவாவுக்கும் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிடலாமா? அடுத்து என்ன? அதுதான் அப்புறம் குழந்தைக்கு ஒரு மொட்டை போடணும்டா. அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு மொட்டை போட வேணாம். சரியா? நீ சொன்னா சரிதாம்மா. சரி, ம் ஏதோ கண்ட்ரோலா இருப்பேன் அப்படி இப்படின்னா. அதெல்லாம் சும்மா. ம் சும்மா சும்மான்னு மாட்டி விட்டுறாத. ஏற்கனவே இந்த ரூம்குள்ளே வந்ததுக்கு தான் கடைசி எப்படியோ மாட்டி தத்தளிச்சு உங்கள் அம்மா என்னை முடிய பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தியடா. தயவு செஞ்சு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு பெட்ரூமை மாற்றிடலாம்டா. இல்லைனா எனக்கு அதே தான் ஞாபகம் வரும். ஏய் சி, பழசெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? சரி, நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு ரூம்குள்ளே வந்தேன். நான் இருக்கும்போது நீ எதுக்கு ரூம்குள்ளே வந்த? ஏய், நான் ட்ரெஸ் மாற்றலான்னு வந்தேன். நீ என்னடி பண்ணுற? நான் கூட தான் ட்ரெஸ் மாற்றலான்ட்டு வந்தேன். நீ இதுக்குள்ளே வந்த? ட்ரெஸ் மாற்றுற பொண்ணுங்க டோரை லாக் பண்ணிட்டு தானே ட்ரெஸ் மாற்றுவாங்க. நீ இதுக்கு ஓப்பன் பண்ணி வச்ச? அப்போது நான் வரணும்னு தானே? அப்படியே ட்ரெஸ் மாற்றும் போது யாராவது வருவாங்கன்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க பாரு, லூஸு. அந்த மாதிரிலாம் எந்த பொண்ணுங்களும் பண்ண மாட்டாங்க. எந்த பொண்ணுங்களும் பண்ண மாட்டாங்க. அப்போது எதுக்கு நீ டோரை லாக் பண்ணல? நான் வரணும் தானே? சொல்லுடி. வச்சுப்படா. என்ன வார்த்தை வரலையா? சரி, ட்ரெஸ் மாத்திரவ ரூமை லாக் பண்ணுவா. நீ ட்ரெஸ் மாத்தலன்னு கூட வச்சுக்கோ. ரெஸ்ட் எடுக்க தானே வந்த. அப்போது டோரை எதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருந்த? டோரை நல்லா லாக் பண்ணிட்டு தூங்க வேண்டியதானே வந்து. ஏய் என்னடா ஓ ரூம்குள்ளே வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கூட உனக்கு தெரியாதா? நீ வரவேன்ட்டு தான். இதே உங்கள் அண்ணன் ரூமில், உங்கள் அம்மா ரூமில், இல்லை பாட்டி ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா நான் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்குவேன். இப்போது ஓ ரூம்குள்ளே வந்தனால நான் ஓப்பன் பண்ணல. என்ன காரணம்னா நீ வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலான்ட்டு. டோரை க்ளோஸ் பண்ணவா? ஐயோ, எனக்கெல்லாம் இந்த பழக்கம் பிடிக்காதுப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி சாச்சா நான் வெர்ஜின். மூஞ்ச பாரு, இந்த பழக்கம் பிடிக்காதான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசலான்ட்டு தான். ஏய், இன்னொரு டைம் மாமான்னு சொல்லுடி. ஏய் மாமான்னு சொல்லுடி. மாமா மாமா செம்ம ஹாப்பியாக இருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூடா செல்லம். லவ் யூடா பட்டு. பக்கத்தில் தான் நிற்கிறேன். என்ன வாயில் கொடுத்துட்டு இருக்க? பொடி. ஆசைதான். சிவா. ஐயோ அத்தை. டிடி போட போட போட. வரேம்மா. ஏ செலி. ஒன்னதான் நீ போ. வரேன் தா. ஏய் என்னடா உங்க அம்மாவுக்கு பிரச்சனை? உன்னதானே ஃபர்ஸ்டா கூப்பிட்டாங்க. நீ போ, நான் ரெஸ்ட் எடுக்கணும் உங்க அம்மா கிட்ட சொல்லு. ஏன் நீயே சொல்றது எங்கள் அம்மா கிட்ட? உன்னதான் ஃபர்ஸ்டா கூப்பிட்டாங்க, நீ போய் சொல்லு. எனக்குலாம் வந்து கூப்பிட்டானே போற பழக்கம் இல்லப்பா. ஏன் நீ சொல்ல மாட்டியா உங்க அம்மா கிட்ட அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு? அவ்வளோ பயமா? ஜெனி இங்க வாமா. ஐயோ நான் வந்துட்டேன் தா. ஏய் என்னடா என்ன உங்க அம்மாவுக்கு பிரச்சனை? சின்ன ஜெருசு 2 பேரும் பேசிட்டு இருக்கான்னு தெரியாது, சும்மா கூப்பிட்டு இருக்காங்க. அம்மாடி ஜெனி வாமா வீட்டுக்கு போலாம். சின்ன ஜெருசுங்க பேசிட்டு இருக்கான்னு தெரியாது. இப்போ கூப்பிட்டது உங்க அம்மா. போறியா வீட்டுக்கு? இல்லை உனக்கு உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல சிவா. ஏன்டி?
பிகாஸ் ஐ லவ் யூ. அடியே வாங்கடி. கல்யாணத்துக்கு அப்புறம் போவீங்க. என் ரூமுக்குள்ள போய் இருக்கிற நினைச்சாலும் எனக்கு திக்கு பொக்குங்குது. அத்தை, நான் வந்து அக்காவோட ரூம்ல இருக்கேன். சிவா அவர் ரூம்ல இருக்காரு. பொய் புழுவாதீங்கடி. உங்க அக்காவும் மாமாவும் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு உள்ள போயிருக்காங்க. பேசுறா பொய் புழுகுறா பறிச்சே நீ என்கிட்டயே. என்னடா இதெல்லாம் சொல்ல மாட்டியாடா? எப்படா நடக்குது எனக்கு தெரியாம. சரி நான் வரேன். மாமா பாய்டா, மிஸ் யூ. மிஸ் யூ டூ. சீட்டு இப்படா. சனி எச்சி இங்க வரைக்கும் வருது பாத்து. ஐயோ அத்தை, நான் வந்துட்டேன். ஐயோ காது எல்லாருக்கும் வாய் ஃபுல்லா இருக்கும் போல.